நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ சொன்னால் போதும் எங்கள் வாழ்க்கை மாறுமே. நீ சொன்னால் போதும் எங்கள் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. கொரடுமே, என்னை கொரடுமே. மாறுமே அப்பா, என் பலவீனம் மாறும். வெட்டிக்கால் போல் கசக்கும் என்ற வாழ்வே, உம் பாசக்கைகள் எட்டி என்னை தொடருமே. எட்டிக்கால் போல் கசக்கும் என்ற வாழ்வே, உம் பாசக்கைகள் எட்டி என்னை தொடருமே. கட்டி பிடித்தே உந்தன் பாதம் கத்தாயுந்தன் கதலுக்கே. கட்டி பிடித்தே உந்தன் பாதம் கத்தாயுந்தன் கதலுக்கே. தொடருமே, என்னை தொடருமே அப்பா. இந்த 3ஆம் நாள் உபவாச நாள்ல உம்மை வரவேற்கிறோம் அப்பா. நீங்க தொட்டு சுகமாக்குங்கப்பா. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. தொடருமே, என்னை தொடருமே. ஒருவேளை நாங்க கடன் பாரத்தோட இல்ல இந்த பிரச்சனை எப்படி மாற முடியும், இதுக்கான எப்படி தீர்வு இருக்கும்னு நினைச்சீங்க. பாடத்து அவர் ஏதோ எல்லாம் பார்த்து கொள்ளப்பட்டு தற்போது மரணம் கொள்ளப்பட்டது. அவருடைய கடவுளை உயர்த்தி பேசவா பார்த்து, கடலும் உடலும் என்னை ஒடுக்க முடியாதே. கடலில் நடந்த கர்த்தர் என்னை இருக்கிறார். கடலும் உடலும் என்னை ஒடுக்க முடியாதே. கடலில் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். கடலில் என்னை நடக்க செய்வார். கடலை எல்லாம் அடைக்க செய்வார். கடலில் என்னை நடக்க செய்வார். கடலை எல்லாம் அடைக்க செய்வார். மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீங்க தொட்டால் போதைய சப சூழ்நிலை மாறுமே. அப்பா, நீங்க தொட்டா எங்க விசுவாசி வாழ்க்கை மாறும்பா. நீங்க தொட்டா எங்க ஒன்றுக்கு வாழ்க்கை மாறும். ஆன்லைன்ல பாக்குற நம்ம வாழ்க்கை நீங்க தொட்டு சுகமாக்குங்கப்பா. எந்த நிலையில எந்த லோகத்துல பலவீனத்துல வியாதியில பார்த்து கொண்டிருக்கலாம், இன்னைக்கு தேவகரம் அவங்களை தொட்டு சுகமாப்பதாக. இன்னைக்கு தேவகரம் அவங்களை தொட்டு விடுதலை செய்வதாக. ஓ, குறைவு எண்ணி புறம்ப நாட்கள் எல்லாம் போதும். நிறைவான ஆண்டவர் நம்ம ஆராதனை செய்கிறோம்.
இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே ஒரு அற்புதத்தின் கரம் எங்களை தொட்டு வழிநடத்தப்படுவதாக. ஷல்லா லேபா கண்டா ரேடா ராடா லாபா ஷண்டோ லீமா காடா ராடா ராடா லாபா பாபா யாக்கோ சொல்லு ரீகமா ஜீசஸ். நீங்க தொட்டு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. எங்க வாழ்க்கைக்கு விடுதலை கொடுங்கப்பா. ஓ ஜீசஸ், நீங்க தொட்டு எல்லா சூழ்நிலையும் மாற்றுங்க. எல்லா தடைகளையும் உடைங்கப்பா. வால் பராசம் தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார் என்று சொல்லப்பட்டது போல, என் ஆண்டவர் இந்த 3வது நாள் உபவாச நாள்ல என் சூழ்நிலைகள் மத்தியில் நடந்து போகிறார். என்னுடைய வாழ்க்கையின் மத்தியில கடந்து போகிறார். என்னுடைய பொருளாதாரத்துல கடந்து போகிறார். என் குடும்பத்துல அவர் கடந்து போகிறார். எல்லா எல்லைகளிலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். தடைகளை உடைச்சு போடுகிறவர், மாஸ்டர் ஆஃப் பிரேக் த்ரூ. என்னோடும் என் குடும்பத்தோடும் என் எல்லா எல்லைகளோடும் அவர் இருக்கிறார். ஷண்டா லாபா லேகா தண்டா ராகா டானாமா ரேபா கந்தோ ரீபாபா சந்தரரபா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் என்னோடு இருந்து என்னை வழி நடத்த செய்கிறார். என்னோடு இருந்து என்னை வழி நடத்துகிறார். சத்தமா சொல்லுங்க, என்னோடு இருந்து என்னை வழி நடத்துகிறார். ஆண்டவர் என்னோடு இருந்து என்னை வழி நடத்துகிறார். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். வலது பரிசத்தில் 1000 பேரும், இடது பரிசத்தில் 16 பேரும் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், அசைக்கவும் போட மாட்டேன். காரணம் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிற எல்லாம் அப்படியே கண்களை மூடி, ஏசப்பா எங்களை நீங்க வழி நடத்துங்க. ஷாடா லாபா கண்டா ரீபா காடா ராகு டானாமா லேபா காதா ரிகா சந்தா ராபா. எல்லா வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. ஷீகா சாராபா கண்டா லாபோ கோட்டோ ரீபா காடா ராடா நாமா லேபா கந்தோ ரீபா காஷா கோட்டோ ரீபா பாபா பாமா. ஆன்லைன்ல பாக்குறவங்களும் சரி, எல்லாரும் வாய்களை திறந்து, என்ன பார்க்காதபடி எல்லா கண்களை மூடி வாயை திறந்து அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. ஷாட்டோ ரீபா கண்டா ரேகா டாரா டாரானாமா லேபா கந்தோ ரேபேகே ஷீகா டாராடானாமா. இயேசுவின் நாமத்தினால அப்பா எல்லா எல்லைகளிலும் பாதுகாப்பை பேசுகிறேன், பாதுகாப்பை பேசுகிறேன். ஷாடா ரீபா காலோ டோ லேபே மே லேகந்தானா யாக்கோ சோகோ டோ ரேபே கானாமா லேபா கண்டோ ரீடா நாமா காடா ஷடகடபா லேகடபோ டபயாத்தோ சோத்தோ ரீபா பாபாமா. இயேசுவின் நாமத்தினால எங்க எல்லைகள்ல பாதுகாப்பை பேசுகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால எங்க வாழ்க்கையில பாதுகாப்பை பேசுகிறோம். ஷண்டா ரேபோ மா யா கா நா போ ஷண்டா லேபா காடா ரீபா காடா நாமா. எல்லாம் அப்படியே அந்நிய பாஷையில பேசிட்டே இருங்க. ஹalleluya. ஷங்கா ராதா ரீபா கந்தரரபோ ரேபே கெந்தே ரீலாமாமா லாகோ நோ யாகோ சோகோட்டோ ரீபா நாகாடானாமா லேமா கந்தா ராபோகோ ரீபா பாபா சண்டா ரேபா டானோ யாக்கானாமா ஷாகோராடாரபா ரிகாடாடானாபோ ஷிகாடாரபா லேபா கானா தானாமோ சந்தரனாமா லாதி ராபா கானா தாராபோ ஷேகடரேபே லேபா கந்தா ராகோ யாக்கோ சங்கரரபா ரீமா கந்தனபோ ரீபந்தரனபா. தேவ பாதுகாப்பை பேசுகிறோம். இந்த 3வது நாள் உபவாச நாள்ல தேவ பாதுகாப்பை பேசுகிறோம்ப்பா. தேவ வழிநடத்தலை பேசுகிறோம்ப்பா. காட் ப்ரொடெக்ஷன், தேவ பாதுகாப்பை பேசுகிறோம்ப்பா. ஆமென். லேமா கானா யாக்கோ சோகோ டோ ரீபாபா லேபா கந்தா ராபோடோ ரீபாபா மாமா லாந்தா நாயாபோ சண்டரபா லாபா யாகோ நோமோ சிபரனமா ரீகந்தரபோ சகந்தரபா. இயேசுவின் நாமத்தினால பாதுகாப்பை பேசுகிறேன். எங்க எல்லைக்குள்ள பாதுகாப்பை பேசுகிறோம். எங்க வாழ்க்கைக்குள்ள பாதுகாப்பை பேசுகிறோம். ஆண்டவரே சப்பா, எங்க குடும்பத்துக்குள்ள பாதுகாப்பை பேசுகிறோம்ப்பா. பிசாசு எங்களை பட்சித்து போடாதபடி, அவருடைய அப்பா திட்டங்கள் எங்க வாழ்க்கையில செயல்படாதபடி நாங்கள் பேசுகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அப்பா பாதுகாப்பை பேசுகிறோம்ப்பா. எங்க காதுகள்ல துர்ச்செய்திகள் கேட்க கூடாதுப்பா அப்பா. எங்க காதுகள்ல துர்ச்செய்திகள் கேட்க கூடாது. ஆமென் அப்பா. மரணத்தின் செய்திகள் கேட்க கூடாது, வியாதியின் செய்திகள் கேட்க கூடாது, வருத்த செய்தி கேட்க கூடாதுப்பா, வேதனையின் செய்திகள் கேட்க கூடாது. துர்ச்செய்திகளை சபித்து கேன்சல் பண்ணி இந்த பூலோகத்திலே கட்டுகிறோம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவரே அப்பா, எங்க காதுகள்ல ஆனந்த செய்திகள் கேட்கப்படணும், ஆசீர்வாத செய்திகள் கேட்கப்படணும் அப்பா. ஆண்டவரே மாற்றத்தின் செய்திகள் கேட்கப்படணும், உயர்வுகளின் செய்திகள் கேட்கப்படணும். லேபா கண்டா ராடோ சண்டா ராபா லாடோ ரீபா காண்டா லேதோ நோமோ சந்தரரபா
லேகந்தரபோ சீகந்தரபா. இயேசுவின் நாமத்தினால துர்ச்செய்திகளை கொண்டு வர பிசாசை சபித்து கேன்சல் பண்ணி கட்டுகிற அந்த மூலகத்துல ஆண்டவரே அப்பா, துர்ச்செய்திகளை கொண்டு வர எல்லா அசுத்தாவிகளை கட்டுகிறோம் in the name of the Lord Jesus Christ. ஷாடா லாபா கண்டா ரீபா காடானாமா. எங்கள் பாதம் கல்லில் இடராதபடி பரலோகத்தின் தூதர்கள் எங்களை காத்துக் கொள்வார்கள், கையில் ஏந்தி கொள்வார்கள் சொன்னது போல இப்பொழுது 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 எங்களை பாதுகாப்பார்களாக. எங்களுக்கு விரோதமா ஆயத்தப்பட்டிருக்கிற எல்லா பொல்லாங்கும், எங்களுக்கு விரோதமா ஆயத்தப்பட்டிருக்கிற எல்லா மனுஷனின் சதி நாச மோசங்களும் இப்பொழுது அவைகள் எல்லாம் தகுதிபடி ஆவதாக. ராம்பா நாடாயாகோ சண்டலபா லேபா கண்டா ராமோரோ ரீபா பாபா. இயேசுவின் நாமத்தினால தடைகளை உடைக்கிறவர் பால் பராசிம் எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அவர் எல்லாவற்றையும் உடைத்து போடுகிறார். தேவ தூதர்களுக்கு நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ரீபா கண்டா ராபோ சண்டரபா. இயேசுவின் நாமத்தினால வழக்குல எழும்புற எந்த ஒரு நாவையும் நாங்க குற்றப்படுத்துவோம். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காதே போகும். 54:17 படி நாங்க பேசுகிறோம் அப்பா. எங்க வாழ்க்கையில ஸ்ரீகந்தரபா லேபா கண்டா ராகோ சண்டரபா இயேசுவின் நாமத்தினால பாதுகாப்பை பேசுகிறோம். இந்த 21 நாள் உபவாச நாள்ல எந்த ஒரு அசம்பாத விதமோ, எந்த ஒரு சதி நாச மோசமோ, யாருக்கும் மரணமோ அப்பா எதுவுமே நேரிடாதபடி காத்து கொள்ளும்படி நாங்கள் பேசுகிறோம் அப்பா. ஆண்டவரே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன்னு சொன்ன வார்த்தையின்படி என் விசுவாசிங்க, ஆன்லைன்ல பாக்குறவங்க, ஊழியத்தில் இருக்கவங்க எல்லாரும் நீடித்த நாட்களா நிலைத்திருக்கிறோம் உங்களுடைய சமூகத்திலப்பா. ஆண்டவரே உங்களுடைய நித்தியத்தில் வழிநடத்துறவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. உங்களுடைய நித்தியத்துல இவங்களா வரும்படி செய்யுங்கப்பா. பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. ஆண்டவரே இனி நாங்க ஏதோ ஜெபிக்கணும் துதிக்கணும் கட்டாயத்தின்படி அல்ல, தேவ அன்பின்படி, தேவ அப்பா ஆர்வத்தின்படி நாங்க பண்ண உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழிநடத்தல் என்னோடும், என் சபையோடும், என் ஊழியத்தோடும், இங்க வந்திருக்க வாழ்க்கையோடும் அப்பா, இவங்க விசுவாசிகளோடும், ஆன்லைன்ல பார்க்கிறவங்களோடும் இப்பொழுதே வந்து இறங்குவதாக இந்த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்பா நீர் வழி நடத்துங்க. லேபா கண்டா ஷாண்டோ ரீபா கண்டரபா. ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறவர் இருக்கிறார். உபாகமம் 28:7 எடுத்து பாருங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல. ஆமென் ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். பிரைஸ் காட். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஆமென். முறியடிக்கும் படும்படி ஒப்பு கொடுப்பாரா? யார? நம்ம சத்துருக்களையா? நம்ம எப்படி பண்ண போறோம்? முறியடிக்கப்படும்படி. சத்தமா சொல்லுங்க, நம்ம முறியடிக்கப்பட போறோம். அதாவது நம்ம முறியடிக்கப்பட வைக்க போறோம் அவங்கள. அல்லேலூயா. யார? நம்ம சத்துருக்களை முறியடிக்கப்பட வைக்க போறார் ஆண்டவர். நம்மளை கொண்டு நம்ம சத்துருக்களை ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால அப்பா எனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்க மனிதர்கள், அல்லேலூயா, எனக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருக்களை என் ஆண்டவர் எனக்கு முன்பாக ஒப்பு கொடுப்பார். அவர்களை நான் முறியடிக்கும்படி லண்டா லேபா கந்தா ராபோ சீதந்தர ரபா. அல்லேலூயா. ஒரு வழியாய் வந்த சத்துரு, ஒரு வழியாய் வந்த பிரச்சனை, ஒரு வழியாய் வந்த தரித்திரம், ஒரு வழியாய் வந்த கடன் பாடு வேதனை எல்லாம் 7 வழியா வேலைக்கு ஓட போகுது. சத்தமா சொல்லுங்க, எத்தனை வழியா வேலைக்கு ஓட போகுது? 7 வழியா. ஆமென். மொத்தம் எத்தனை வழி இருக்கு? அங்க பாருங்க, மொத்தம் 8 வழி இருக்கு. ஏன் 7 வழியா போட போறாங்க? ஆமா, ஏன்னா ஒரு வழியில நம்ம இருக்கிறோம். யாரோட இருக்கிறோம்? நம்ம தனியா இல்ல, ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரு. இப்போ திடீர்னு இப்போ என்ன சொல்றது, இந்த ஸ்கூல்ல எல்லாம் பசங்க, சின்ன பசங்க அடிச்சுப்பாங்க. திடீர்னு அடிக்க வரும்போது நான் எங்க அப்பாவை கூப்பிட்டு வந்துடுவேன், எங்க அப்பா கிட்ட சொல்றேன்னு சும்மா பசங்க என்ன பண்றேன், அவன் அந்த சந்துல தான் சைட் தனியா போவான், அவனை போட்டு அடிச்சிடலாம்டா. சின்ன பசங்க சொல்றேன் அடிச்சிடலாம்னு சொல்லும் போது திடீர்னு பார்த்தா அவங்க அப்பா அங்க இருந்தாருன்னா புரியுது, அவங்க அப்பா இருக்கிறாரோட ஓடிடலான்ட்டு ஓடுருவாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரிதான் பிசாசுல நம்மளை அழிக்கலான்னு வருவோம். அவன் தனியா இல்ல, அவங்க அப்பா கூட இருக்கிறாரு. என்னடா சொல்ற?
அவங்க அப்பா என்ன பண்ணுவாரு, அவங்க உலகத்தின் அப்பானா பரவாயில்ல, வானத்தையும் பூமியும் சர்வலோகத்தையும் உண்டாக்குற தேவாதி தேவன் அவரோடு இருக்கிறாரா, வாடா நம்ம வேற வழிக்கு போலான்னு ஓடிடுவான். அல்லேலூயா, ஆமென். ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரு. அதனாலதான் பாருங்க, மொத்தம் அந்த 8 திசையை பாருங்க. வடக்கு திசை, தெற்கு திசை, மேற்கு திசை, கிழக்கு திசை, வடமேற்கு திசை, அதுக்கடுத்து வடகிழக்கு திசை, தென்மேற்கு திசை, தென் கிழக்கு திசை. மொத்தம் 8 திசைகள் இந்த உலகத்துல. எத்தனை திசைகள்? 8 திசைகள்ல. அதான் பாருங்க, ஏசவா பாருங்க, அவர் ரூட் போட்டார்னா கரெக்டா போடுவார். ஒரு வழியா வந்தானா 7 வழியா அவரை ஓட பண்ணுவேன்றார். தலைக்கு மேல கை வச்சு என் வாழ்க்கையில ஒரு வழியாய் வந்த பிசாசு, ஒரு வழியாய் வந்த தரித்திரம், ஒரு வழியாய் வந்த பாடுகள், ஒரு வழியாய் வந்த வேதனைகள், ஒரு வழியாய் வந்த எல்லா உபத்திரமான காரியங்கள், ஒரு வழியாய் வந்த மரணத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே 7 வழியாக விரட்டுகிற இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். வெளியேறு பிசாசு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, வெளியேறு. என் வாழ்க்கையை விட்டு வெளியேறு, என் குடும்பத்தை விட்டு வெளியேறு, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தை எடுத்துக்கொண்டு வெளியேறு. லாமா யாக்கோ சண்டா ரீபா காடானாமா. கைய தலைக்கு மேல கைய தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து நம்மளை வழி நடத்துவரா இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நம்மளை வழி நடத்துவரா இருக்கிறார். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? அவர் சமூகத்தை விட்டு விலகாம இருக்கணும். யோனான்னு ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு? ஏசப்பா சமூகத்தை விட்டு விலகிட்டாரு. அவர் பண்ண தப்பு ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலக கூடாது. 1 யோனா 3ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீவுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோபாவுக்கு போய் தர்ஷீவுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி. ஆமென். ஸ்டாப். அல்லேலூயா. சிலரு சொந்த காசுல சூனியம் வச்சுப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆன்லைன்ல பாக்குறவங்க சொல்றேன், சொந்த காசுல என்ன பண்ணுவாங்க? சூனியம் வச்சுப்பாங்க. காரணம் ஏன்? சும்மா போன பிரச்சனைய இவங்களா கூப்பிட்டு வாங்கிப்பாங்க காசு கொடுத்து. அது அவங்க பண்ணாம இருந்தாலே நல்லா இருந்திருக்கும். அது என்ன பண்ணுவாங்க, இவங்க பண்ணி அந்த பிரச்சனை என்ன பண்ணுவாங்க, வாங்கிப்பாங்க. அப்படிதான் ஒரு சகோதரி அம்மாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க அதாவது எப்படி சொல்றது, நல்லாதான் இருந்தாங்க, ஏதோ ஒரு கட்டி தான் வந்துச்சு போல. கட்டி வந்துட்டு அது வந்து சரியாயிடுச்சு, மருந்தெல்லாம் எடுத்துட்டு. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணாங்க, அவங்க பொண்ணு என்ன பண்ணாங்க, ஏதோ ஒரு டாக்டர் சொல்லிட்டாரு அவங்க பொண்ணு கிட்ட, இந்த மாதிரி வந்து மறுபடியும் வரும், அது நீங்க அவங்களுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அந்த அம்மா சொன்னாங்க, வானா நான் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன், ஏசப்பா எனக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு, பண்ண மாட்டேன். இவங்க பொண்ணு என்ன பண்ணாங்க, இல்ல மறுபடியும் வந்துட்டா என்ன ஆகும், யார் உன்னை வந்து சொல்லுவாங்களே, பொண்ணு நான் அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், மருமக வந்து செய்ய மாட்டா, யார் உன்னோட இதெல்லாம் இது பண்ணுவாங்க, எடுத்து போடுவாங்க, நீ கை கால் விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்கள வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணி லட்சக்கணக்கா செலவு பண்ணி குடல் எடுத்து வெளியே வச்சுட்டாங்க. பண்ணியிருக்க அவசியமே இல்லை. என்ன பண்ணியிருக்க அவசியமே இல்லை. அவங்க ஆசன வாயிலுக்கு போற குடலை கட் பண்ணி அடைச்சிட்டு குடலை எடுத்து வெளியே வச்சுட்டாங்க, டைஜஷன் ஆகுறதுக்காக. அவங்களுக்கு சரியாயிடுச்சு, அந்த கட்டியே போயிடுச்சு, மறுபடியும் அந்த சிம்டம்ஸ் ஆயிடும், அவங்களுக்கு இதுவாயிடும் சொல்லிட்டு அவங்களோட பொண்ணு என்ன பண்ணிச்சு, வலுக்கட்டாயம் பண்ணி அவங்களுக்கு அந்த நிலைமை ஆக்கி விட்டுட்டாங்க. இன்னைக்கு அவங்க நான் ஜெபம் பண்ண போகும்போது சொல்றாங்க, அழுகுறாங்க அவங்க, என்னை எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டாங்க, நான் இப்ப என்ன பண்றது, என்னால ஒரு புடவை கட்ட முடியல, என்னால வெளியில போக முடியல, நான் எப்படி இருந்தேன், எப்படி நான் சர்ச்சுக்கு கூட போக முடியல, சர்ச்சுக்கு கூட போக முடியாம என்ன ஆக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, எனக்கு என் குடல் மறுபடியும் உள்ள போனோம். அது வந்து கொஞ்சம் தான் எடுத்து வச்சாங்களாம், அது அவங்க தும்ப இரும்ப வந்து நினைச்சு ஃபுல்லா வெளியே வந்துச்சு அப்படியே. அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு அவங்க பார்க்கும்பொழுது. சொன்ன பார்த்தீங்களா, சொந்த காசுல சூனியம் வச்சுப்பாங்க சொன்னாங்களே, பாவம் அந்த அம்மா, அவங்க எதுவுமே பண்ணல. இவங்க பொண்ணா வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், அதை பண்ணணும், அந்த கொரோனா டைம்ல பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, அந்த குடலை வெளியே வச்சுட்டாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நல்லா தான் இருந்திருப்பாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு. இவங்க நம்பாம அந்த காரியத்தை பண்றாங்க. ஸோ சிலர்லாம் இப்படிதான் நம்ம இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம மாத்திக்கணும். என்ன பண்ணணும்,
மாத்திக்கணும். கர்த்தர் சமூகத்துல வந்துட்டோமா, கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யணும். இதை பண்ணணும்னா நம்ம பண்ணணும், இதை பண்ணக்கூடாதுன்னா அந்த பக்கம் தலை வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, படுக்கவே கூடாது. ஏன்னா அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். அந்த வசனம் இங்கிலீஷ்ல அழகா இருக்கும். அதுல யோனா வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ஸ் ஆஃப் த காட், பிரசன்ஸ் வந்து அவரை விட்டு விலகிடுச்சு. என்ன பண்றாரு, ஆண்டோட பிரசன்னத்தை விட்டு யோனா விலகி போயிட்டாரு. எங்க போயிட்டாரு, யாரோட பிரசன்னத்தை விட்டு, இயேசுவோட பிரசன்னத்தை விட்டு விலகி ஓடுறாரு. அந்த மாதிரி நம்ம விலகி ஓடுற பிசாசு சூழ்நிலைகளை சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துவான். நீ இப்ப சபைக்கு போற, எதுக்கு நீ போற, என்ன கண்டுட்ட, என்ன பார்த்துட்ட, எல்லாரும் நல்லா இருக்காங்க, நீ நல்லா இருக்க பிசாசு சொல்லுவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றாரு. சோ நம்ம வாழ்க்கையில பாதகமா இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி பார்க்கணும், சாதகமா பார்க்கணும். ஏன்னா விசுவாசம் என்பது நம்பப்படாத உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கு. சோ நம்ம அப்படி பார்க்கணும். நம்ம இன்னைக்கு அப்புறமேட்டு எதை குறித்தும் பயப்படக்கூடாது. இந்த 3வது நாள் உபவாசத்துல நம்ம ஒரு வெளிப்பாட்டுல இருக்கணும். என்ன வெளிப்பாட்டு, கர்த்தருடைய பாதுகாப்புல நம்ம இருக்கிறோம். எதுல இருக்கிறோம், கர்த்தருடைய பாதுகாப்புல இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காலில் கயிறு கட்டுவாங்க. என்னது, கிறிஸ்தவர்களா இன்னும் நிறைய பேர் இந்த கருப்பு கயிறு கட்டுறாங்க. காரணம் ஏன்னா தீஸ்டி இது வந்துடக்கூடாது. ஏங்க நல்ல ஒரு வசனம் இருக்கு, என்னாகவும் 23:23 எடுத்துப்போமா. என்னாகவும் 23:23 சொல்றாரு, யாக்கோபுக்கு விரோதமாய் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திரவாதமும் இல்லை. ஆமென். பாத்துக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய ஜனங்க பயந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ நம்ம அதை பண்ணக்கூடாது, கண்ணு வச்சிருவாங்க, திருஷ்டி ஆயிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாக்கோபுக்கு விரோதமா. யாக்கோபுனா யாருங்க, பழைய சார்ந்த என்ன சொல்லுவாங்க, தப்பு பண்ண யாக்கோபு. நீ தப்பு பண்ணாலும் சரி, உனக்கு விரோதமாய் இஸ்ரவேலுக்கு புதுசா மாறினவருக்கும் விரோதமா என்ன இல்ல, மந்திரவாதமும் இல்ல, குறி சொல்வதும் இல்லை. காரணம் ஏன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படி அனுமதிக்கவே படாது. அந்த என்னது மந்திரவாதம் பிள்ளை சொல்லியுமோ. சோ நீங்க அந்த வெளிப்பாட்டுல இருக்கணும். திஷ்டி நம்மளை பார்த்து அணுகாது. என்ன அணுகாது, இந்த பூசணிக்காய் உடைப்பாங்க பாத்தீங்களா. நான் ஒரு முறை இந்த மெசேஜை நான் எடுத்த பாதுகாப்புட்டு அப்ப எடுக்க போகும்போது எல்லாரும் ஜனங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து மந்திரவாத பிள்ளை சொல்லியதுக்கெல்லாம் பயப்படுறாங்க. அப்படிதான் நான் போய் கடையில போயிட்டு இந்த எலுமிச்சை பழம் இதெல்லாம் வாங்கி வந்து காமிக்கலாம் அவங்களுக்கு பார்க்கும்போது, தகுடுன்னு ஒரு மந்திரம் பண்ணுவாங்களாம். எனக்கு அப்பதான் கேள்விப்பட்டேன். தகுடு போய் கேட்டேன். தகுடு போய் கேட்டா சக்தி வாய்ந்த தகுடா, சக்தி கம்மியா இருக்க தகுடா, இல்ல நார்மல் தகுடான்னு கேட்டா. புரியுதுங்களா. இந்த தகுடு வந்து, இந்த சாமி தகுடு வந்து ரொம்ப சக்தி, சொன்ன உடனே நடந்துரும். அவங்க விற்கிறத பாருங்க. அந்த தகுடுல வந்து அவங்க பேரை வச்சு மந்திரிச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையில ஏதோ ஆயிடுமா. அப்படிதான் என்ன பண்ணாங்க, ஒருத்தருக்கு எத்தனை பேர் சேர்ந்து தெரியல, 7 பேர் சேர்ந்து ஒருத்தருக்கு மந்திரவாதம் பண்ணாங்க. 7 பேர் சேர்ந்து ஒருத்தருக்கு மந்திரவாதம் பண்ணியிருக்காங்க. மந்திரவாதம் பண்ணிட்டு அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன இருக்கு, சாப்பாட்டுக்கு கஷ்டமா இருக்காரு. சாப்பாட்டுக்கு அரிசி வாங்க கூட ரொம்ப ஒரு கட்டத்துல கஷ்டமாயிட்டு உடல் பலவீனமா இருக்கு. ஆனா கடைசியில என்ன இருக்கு, பாஸ்டர் கிட்ட போய் ஜெபம் பண்ணிருக்காரு. ஒரு சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டு பாஸ்டர் என்ன பண்ணிக்கிற, ஜெப தண்ணியை கொடுத்துருக்காரு. ஜெபம் பண்ணி இந்த தண்ணி என்ன பண்ணுங்க, வீட்டுல தெளிச்சிடுங்க. அப்படி தெளிச்சுட்டு போகும்போது வீட்டுக்கு போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு தெளிக்கிறாங்க. தெளிச்சுட்டு படுக்கிறாங்க. படுக்கும்பொழுது அவங்க மனைவி கொஞ்ச நேரம், அதாவது இந்த நடுராத்திரி அவங்க மனைவி தட்டி எழுப்புறாங்க. என்னங்க அங்க பாருங்க, ஏதோ ஒரு கருப்பான உருவம் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகுதுங்க. புரியுதுங்களா. அதுக்கு அப்புறமேட்டு இது நல்லா கேளுங்க, அந்த கருப்பான உருவம் போனதுக்கு அப்புறம் இவர் ஏதோ ஒரு வேலை செய்யறாரு. இந்த வேலை செய்யும்போது அந்த மந்திரவாதம் பண்ணா பாத்தீங்களா, அந்த மந்திரவாதம் பண்ணவனு கிட்ட போய் அவருக்கு வந்து ஏதோ ஆயிருக்கு, உடம்பு சரியாம ஆயிருக்கு. இவரு போய் அதுக்கு ஹெல்ப் பண்றாரு. ஆனா இவர் தான் அவருக்கு மந்திரவாதம் பண்ணாரு தெரியாது. ஏதோ ஒரு கனெக்ஷன் மூலியமா போறாரு. இவர் ஏதோ ஒரு ஒர்க் பண்றாரு, ஏதோ கிளைண்ட் மாதிரி போறாரு. அந்த கிளைண்டா இருக்கிறாரு அந்த மந்திரவாதக்காரர். இவர் போகும்பொழுது அந்த மந்திரவாதக்காரர் பார்த்துட்டுல, இவருக்கு தான் நம்ம மந்திரவாதம் பண்ணுமே. அவர் சொல்றாரு, கடைசியில மன்னிப்பு கேட்கிறாரு, தம்பி என்னை மன்னிச்சிருங்க, 7 பேர் சேர்ந்து உங்களை வந்து 7 பேர் அதிக எத்தனை பேர், ஆனா இதுக்கு மேலதான் இருந்துச்சு, உங்களை வந்து மந்திரவாதம் பண்ண சொன்னாங்க. நான் வந்து அதை வந்து உங்க மேல பண்ணினேன். அது என்ன ஆயிடுச்சுன்னே தெரியல. அது திரும்பி எனக்கே வந்து அட்டாக் ஆகிடுச்சு. கை கால் விழுந்துச்சு எனக்கு. கையை தட்டி ஆண்டு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமோ, எந்த ஒரு மந்திரவாதமோ, எந்த ஒரு பில்லிசினிமோ, எந்த ஒரு பிசாசின் சதி நாசமோசமோ அது நம்மை அணுகாது. அல்லேலூயா. அணுகாது.
கர்த்தர் நம் பட்சத்துல இருந்தால் மந்திரவாத பில்லி சுனிய நடுங்கும். ஆமென். அவன் வீட்டுக்கு நான் போக மாட்டேன். அல்லேலூயா. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அசைன்மெண்ட் பண்ணுவாங்க அந்த பிசாசுக்கு. இவனை போய் அழி, வீட்டுல போய் கடனை கொடு, வீட்டுல போய் பிரச்சனை கொடுன்ட்டு. அதால பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஜெபிக்கிற பார்ட்டியா தான் வச்சுக்கோங்களேன், அது திரும்பி அவங்களுக்கே அடிச்சிடும், வச்சவங்களே போயிடும். என்ன பிரச்சனைனா நம்ம ஜெபிக்கிறது இல்லை, என்ன பிரச்சனைனா நம்ம துதிக்கிறது இல்லை. கர்த்தர் சமூகத்துல நம்ம இல்லாதனால்தான் இந்த மந்திரவாதம் வேலை செய்து, இந்த பில்லி சுனிய வேலை செய்து, இந்த பிசாசு வேலை செய்து. கர்த்தர் பட்சத்தை நம்ம உட்கார்ந்து ஜெபிப்போமானால் அவைகள் எல்லாம் ஆண்டவர் விரட்டவரா இருக்கிறார். ஆமென். காரணம் சங்கீதம் 91, 9, 10, 11 என்ன சொல்லப்பட்டிருக்கு? பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் பாதம் கல்லில் இடாதபடி பரலோகத்தின் தூதர்கள் தன் கரங்களில் அடைந்து செல்வார். எப்பொழுது? கர்த்தர் சமூகத்தில் உட்காரும் பொழுது, கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து வேதத்தை தியானிக்கும் பொழுது, கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து அவர் மேல பற்றுதா இருக்கும் போது இவைகளுக்கு எல்லா காரியங்களும் வாழ்க்கை நடக்குங்க. ஆமென். வேதாகமத்தில் சொல்லப்பட்ட எல்லா பாதுகாப்பும், வேதாகமத்தில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதம் எப்போ நமக்கு வரும்? கர்த்தர் சமூகத்துல வரும் பொழுதுதான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவரா இருக்கிறார். ஆமென். தேவ தூதர்கள் பாதுகாப்பை நம்ம அனுப்புவார் கர்த்தர். எத்தனை பேர் நம்புறீங்க தேவ தூதர்கள் பாதுகாப்பு எனக்கு வேணும்ட்டு? அல்லேலூயா. தேவ தூதர்கள் நமக்கு பாதுகாப்பாங்க. ஒரு எபிரேயர் 1:13 எபிரேயர் 1:13, மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் அங்க பாருங்க, நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னது உண்டா? அடுத்தது 14 அப்படியே படிங்க. ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களாய் ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை அல்லேலூயா. ஆமென். டைகோனியான்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த சர்வ்னு வரும் இங்கிலீஷ்ல. சர்வ் பணிவிடைக்கு என்ன தருமா? கிரேக்க பதத்துல வந்திருக்கு டைகோனியா. சொல்லுங்க. டைகோனியா கிரேக்க பதத்துல வந்ததுக்கு டைகோனியா. அதாவது இந்த டைகோனியானா என்றால் பணிவிடை. என்னதான் டைகோனியா? சேவை, சேவை, ஊழியம் செய்வாங்களாம். யாரு தேவ தூதர்கள் யாருக்கு ஊழியம் செய்வாங்களாம்? நமக்கு ஊழியம் செய்வாங்களாம். ஆமாங்க. நம்ம எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோமோ, எந்த அளவுக்கு துதிக்கிறோமோ, ஏசப்பா நமக்கெல்லாம் ஒரு தூதனை கொடுப்பார். சாமுவேல பார்த்துக்கொள்ளு, அவன் போற வழியில பாதுகாத்துக்கொள்ளு. இப்ப நான் சபை வச்சிருக்கேன்னா, சபை வச்சிட்டு இருக்கான், சபைக்கு ஏற்ற தூதர்களை அனுப்புவார். விசுவாசிகளுக்கு நான் தான் ஜெபி, ஏசப்பா என் விசுவாசி எல்லாருக்கும் ஒரு தூதர்கள் பாதுகாப்பா இருக்கணும், அவங்க போகையில வருகிறோம். சோ ஏசப்பா நமக்கு தூதரை நமக்கு ஊழியம் செய்யறதுக்குன்னே இருப்பாராம். அவங்க ஒரு கேட்டகரி ஏற்றபடி ஜபிக்கிறவங்களுக்கு இவ்வளவு தூதர்கள், ஆண்டவர் சமூகத்துக்காக ஊழியம் செய்யறவங்களுக்கு இவ்வளவு தூதர்கள் என்ன பண்ணுவாரு? ஏசப்பா வச்சிருக்காரு. அந்த மாதிரிதான் என்ன பண்றாரு ஏசப்பா இந்த உலகத்துல இருக்கும் பொழுது சொல்றாரு, நான் வேண்டிக் கொண்டா 12 லேகியக்கும் அதிகமான தூதர்களை பிதாவானவர் எனக்கு கொடுப்பார் என்றார். யாரு? ஏசப்பா சொல்றாரு. ஒரு லேகியனா எவ்வளோ? ஒரு லேகியனா 6000 தூதர்கள். அதாவது அந்த காலத்துல ரோமர் படை இருக்கும், ரோமர் ராஜ்யம் தான் இருந்துச்சு இந்த உலகத்துல அப்ப ஏசப்பா காலத்துல. அப்ப என்னன்னா அந்த படைகளுக்கு போவாங்க, சண்டை போட பொழுது மொத்தமா கூட்டிட்டு போக மாட்டாங்க, அப்படியே இந்த படையா இருப்பாங்க. இங்க 6000 பேரு, இங்க 6000 பேரு, இங்க 6000 பேரு, அங்க 6000 பேரு, அப்படி போவாங்க. அது பேர் 6000 பேர் இருக்காங்க பாத்தீங்களா? 6000 பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு லேகியம். சொல்லுங்க. ஒரு லேகியம் சேர்ந்து, ஒரு லேகியத்துக்கு எத்தனை பேரு? 6000 பேரு. 6000 பேர் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 12 லேகியமா எவ்வளோ? 12 லேகியம். கால்குலேட் பண்ணி பாருங்க. 6000 × 12 எவங்க வரும் பாருங்க. ஷண்டா லாபா கண்டா ரீபா கண்டா ரபோ எவ்வளோ? 72,000 தூதர்களை யாருக்கு அனுப்புவாராம்? நமக்கு அனுப்புவாராம். அங்க பாருங்க, நீங்க மூஞ்ச பாக்குறீங்க, ஆன்லைன்ல இருக்கவங்க பாருங்க. மத்தேயு 26:53 பாருங்க. ஏசப்பா சொல்றாரு, நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியனுக்கும் பாருங்க 12 லேகியனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டாரா என்று நினைக்கிறாயா? அல்லேலூயா. 12 லேகியனுக்கும் அதிகமான தூதர்களை எனக்கு அனுப்ப மாட்டாரா? யாரு? ஏசப்பா சொல்றாரு. 26:53 சொல்றாரு பாருங்க. அப்படிப்பட்ட ஆண்டவரா நம்ம ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா.
தேவ தூதர்கள் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க. யாரு? தேவ தூதர்கள் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க. இன்னைக்கு அப்புறம் நீங்க கவலைப்படக்கூடாது. நான் தனியா இருக்கிறேன், நான் வீட்டுல தனியா இருக்கிறேன், வேலையில தனியா இருக்கிறேன், எனக்கு ஒரே பயமா இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஏசப்பா தூதர்களை கொண்டு நம்மளை பாதுகாக்கிறார். ஆமென். நம்ம பாதம் கல்லில் இடாதபடி பரலோகத்தின் தூதர்கள் தன் கரங்களினால ஏந்தி செல்வார்கள். உங்க பாதம் கல்லில் இடராதபடி நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. இதுக்கப்புறம் நீங்க தேவ பாதுகாப்புல இருக்கீங்க நம்பணும். இந்த உபவாசம் 3வது நாள் உபவாசத்துல நீங்க எப்படி இருக்குன்னா, இதுக்கப்புறம் நான் எதை குறித்து பயப்பட மாட்டேன், எந்த மந்திரவாதமும் சரி, எந்த பில்லிசுரமும் சரி, எந்த ஒரு பிசாசின் காரியத்துக்கும் நான் பயப்பட மாட்டேன். காரணம், நான் தேவ பாதுகாப்புல இருக்கிறேன். தேவ பாதுகாப்புல இருக்கிறோம்ட்டு ஜெபிக்காம இருக்க கூடாது, ஜெபிக்கணும். ஆமே. இன்னைக்கு நிறைய இப்படிதான் ஏசப்பா இருக்கிறாருன்ட்டு ஜெபிக்க மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? ஜெபிக்க மாட்டாங்க. அது ரொம்ப தவறு. ஏசப்பாவே ஒரு காரியத்தை பாப்பாரு, நான் அதை பண்ணவே சொல்ல, இவங்கள ஏசப்பா தான் பண்ண சொன்னாருன்றாரு. ஏசப்பா நிப்பாரு, நான் பண்ணவே சொல்லிட்டு. சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜெபிச்சுதான் எது இருந்தாலும் செய்யணும். ஜெபம் தான் முக்கியம். ஆமென். ஜெபம் தான் என்னத்தை கொடுக்குமா? ஜெயத்தை கொடுக்கும். சோ நம்ம எப்படி மாறணும்? ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். அப்பதான் வேதாகமத்துல இருக்கிற எல்லா காரியமும் நமக்கு வரும். அல்லேலூயா. ஒரு முறை எலிசா தீர்க்கதரிசி தான் உதவி பண்ணுவாரு. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இந்த மாதிரி அந்த போர் தொடுக்க வராங்க, இவங்களெல்லாம் நீ முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இவங்க எல்லாம் டார்கெட் பண்ணிட்டாங்க எலிசா தீர்க்கதரிசிய. அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவனாலதான் என்ன ஆகுது, நம்ம எல்லாரும் தோல்வி அடைகிறோம் யுத்தத்துல. முதல்ல அந்த நாட்டை அழிக்கணும்னா அந்த தீர்க்கதரிசி அழிக்கணும். ஏன்னா கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிக்கு ஒன்றுமே மறைக்க மாட்டேன்னு சொல்றாரு. அவர் என்ன பண்றாரு? அவருடைய ஊழியக்காரனுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்திடுவாரு. அதான் உன் நாட்டுல இந்த அழி வரப்போதான், அங்க போய் அந்த நாட்டுக்காரன் உன்னை சண்டை போட கூப்பிடுறான், சண்டை போட திட்டம் தீக்கிறான், நீ ரெடி ஆகுன்னு சொல்ற. அப்படிதான் என்ன பண்றாங்க, உடனே என்ன பண்றாங்க, எலிசா தீர்க்கதரிசி அழிக்கலாம்னு சொல்லிட்டு நைட்டா எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க. நைட்டா கிளம்பி வந்துட்டு ரகசியமா நிக்கிறாங்க எலிசா தீர்க்கதரிசியை கொலை பண்றதுக்கு. ஒருத்தர் 2 பேர்னா கூட பரவாயில்ல, ஒரு தீர்க்கதரிசி அழிக்க ஒரு படையே வந்துச்சு. ஒரு தீர்க்கதரிசி அழிக்க ஒரு ராணுவ படையை வந்து நிக்குது. அவங்க வெளியே வந்து பாக்குறாங்க, அவன் வேலைக்காரன் வந்து பாக்குறான், ஐயா நம்மள கொலை பண்ண இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நம்ம என்ன பண்ண போறோம்ன்றதான். எலிசா தீர்க்கதரிசியில அப்படியே சைலண்டா இருக்கிறாருங்க. அவருக்கு தெரியும். ஏன் சைலண்டா இருக்க சொல்லுங்க, ஏன் கேளுங்க, ஏன்? ஆமென். ஏன்னா ஆமென், அவரு அங்க ஒண்ணு பார்த்தார். எலிசா தீர்க்கதரிசி அசிஸ்டன்ட் வந்து அந்த சேனைகளை தான் பார்த்தாரு, மனுஷ சேனைகளை தான். ஆனா எலிசா தீர்க்கதரிசி பார்த்தது அக்கினிமயமான தூதர்கள் இடத்துல நின்றுட்டாங்க. அல்லேலூயா. அவர்களை காட்டிலும் அதிக தூதர்கள் அங்க நின்றுட்டு இருந்தாங்களாம். ஆமென். அதுதான் அந்த 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல எலிசா சொல்வாரு, பிதாவே இந்த அதாவது தீர்க்கதரிசி இருக்காருல, கூட இருந்த தீர்க்கதரிசியோட கண்களை, ஆவியின் கண்களை திறக்கும்படி சொல்றாரு. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். அவர் திறந்து பாக்குறாரு, ஆவி கண்கள் திறந்த உடனே அங்க இருந்த சேனை 10,000, இங்க இருந்த தேவ தூதர்கள் லட்சக்கணக்கான நின்று இருக்காங்க. ஆமென். இப்ப சொல்லுங்க, வலது பாரசத்தில் 1000 பேரும், இடது பாரசத்தில் 10,000 பேரும் என்ன அழிக்க வந்தாலும், என்ன மோசம் செய்ய வந்தாலும், அவர்களுடைய திட்டங்கள், அவர்களுடைய ஆயுதங்கள் எதுவுமே வாய்க்காமலே போகும். ஆமென். கர்த்தர் நம் பட்சத்துல இருக்கிறார். நீங்க அந்த 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க, அருமையாக இருக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு செய்வார். ஆமென். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சங்கீதம் 91:1 சொல்லப்பட்டது போல, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆமென். அவர் நம்மளை மறைச்சிருக்கிறார். அவர் நம்மள என்ன பண்றாரு? நம்மள என்ன பண்ணிருக்காரு? நம்மளை பாதுகாத்து மறைச்சு வச்சிருக்காரு. பிசாசு வந்து தேடினாலும் என்ன பண்ண மாட்டோம், நம்ம கிடைக்க மாட்டோம். ஏன்னா அண்டாவை தொடரணும்னா குண்டாவை தொடரணும், அண்டால கை விடணும். ஏன்னா அண்டாதான் அது பெருசு, குண்டா சின்னது. குண்டாதான் நம்ம, அண்டாதான் ஆண்டவர். புரியுதுங்களா? அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். அண்டாவை தொடர இந்த உலகத்துல யாருக்குமே அது தைரியமே இல்லை. ஆமென். அது இயேசுவானவரை தொடவே முடியாது. ஆமென். அவர் திறந்தால் மூடுபவர் இல்லை, அவர்
கட்டினால் இடிப்பவர் யாருமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன், அப்படிப்பட்ட தேவனை நான் ஆராதிக்கிறேன்னு சொல்ற ஜனங்கள் எல்லாம் சத்தமா ஒரு ஹல்லேலூயா, சத்தமா ஒரு ஹேமே ராபா ஷண்டா லீபா கண்டா ராபோனோ ரீபாந்தனமா. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென் ஜீசஸ், ஆமென். உங்க பக்கத்துல இந்த கார்டு இருக்கும், எல்லாரும் இந்த கார்டை நீங்க எடுத்துக்கோங்க. அப்படியே இந்த கார்டை பார்த்தீங்கன்னா புதுசு ஆன்லைன்ல பாக்குறவங்க என்ன இந்த கார்டை வச்சு ஜெபம் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சபைக்கு தேவையான பொருட்கள், நமக்கு சபைக்கு தேவையான எல்லா காரியங்களும் இதுல இருக்கு. நீங்க உங்களுக்கு இது ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும். நீங்க பாத்தீங்கன்னா அது 2 பக்கமா இருக்கும். இங்க இருக்கவங்க எல்லாம் ஜெபிப்பாங்க, அதே மாதிரி உங்களுக்கும் இதுல டிஸ்பிளே ஆகும். நம்ம சபைக்கு தேவையான ஒரு பொருளும் நம்ம வாங்கணும், அதுக்காக நீங்க ஜெபிக்கணும். இதை பாக்குறவங்க இதுக்காக நீங்க உதவி செய்யலாம். அதே போல நம்ம ஒரு புது சபை கட்டிட்டு இருக்கோம், அந்த இடத்துக்கு நிறைய தேவைகள் தேவைப்படுது. நீங்க பார்ப்பீங்க ஆன்லைன்ல ப்ரொஜெக்ட் ஆகும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல. அந்த இடத்துக்காக நீங்க ஜெபிக்கணும். அதுக்கான தேவைகள் சந்திக்கப்படணும், அதுக்கான பொருளாதாரம் சந்திக்கப்படணும். அந்த இடத்துல மின்சார தடையா இருக்கு, மின்சாரம் வராதபடி அதற்காக நீங்க ஜெபிக்கணும். அதே சமயம் நீங்க அந்த ஊழியத்துக்கு கொடுத்து நீங்க தாங்கலாம். நம்மளுடைய ஊழியத்துக்கு நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்துல பங்காளர்களாக இருந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை நீங்க தாங்கலாம். கட்டாயம் அல்ல, பரிசுத்தாவின்னு உங்களுக்கு ஏவப்பட்டார்னா நீங்க அந்த ஒரு பொருத்தனை எடுத்து இந்த ஊழியத்துக்காக நான் இவ்வளவு தரேன், மாதம் தரேன், இல்ல வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி தொகை, வாரம் ஒரு தொகைன்றது நீங்க என்ன பண்ணலாம், நிர்கணித்து கர்த்தருக்கு நீங்க கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை அபரிவிதமே ஆசீர்வதிப்பார். ஒரு சில நேரத்துல இல்ல என்கிட்ட பொருளா இருக்கு, என்கிட்ட ஆட்கள் இருக்கிறாங்க, நான் கடை வச்சிட்டு இருக்கேன், இந்த மாதிரி சிமெண்ட் கடை இருக்கு, இந்த மாதிரி இது நான் கொடுக்குறேன், மூட்டை தரேன், சிமெண்ட் மூட்டை, மண்ணி யூனிட் தரேன் அப்படின்னாலும் நீங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு எப்படி விதைச்சாலும் விதைக்கலாங்க. ஆமென். விதைக்கிறவங்கள கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். விதைக்கிறவங்க நமக்கு தேவை, கொடுத்து தாங்குறவங்க நம்ம சபைக்கு தேவை, நம்ம ஊழியத்துக்கு தேவை, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு முக்கியமா தேவை. ஆமென். கர்த்தருடைய ஊழியத்துக்கு அநேகர் விதைச்சாங்க. ரத்தாம்பரம் வித்து லீதியால் விதைச்சாங்க. அதாவது அப்போஸ்தலன் பவுலுக்கு வீட்டை திறந்து கொடுத்தாங்க, நீங்க வந்து ஜெபம் பண்ணுங்கன்ட்டு. சோ வேதாகமத்துல பாத்தீங்கன்னா அநேகர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விதைக்கிறவர்களா இருந்தாங்க. ஃபண்டிங் மினிஸ்ட்ரி, அவங்க செஞ்ச ஊழியம் என்னது, கொடுக்கிற ஊழியம் செஞ்சாங்க. சோ நீங்க பாக்குறவங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விதைக்கலாம். இதுல ஒவ்வொரு காரியம் இருக்கு. நம்ம சபைக்கு தேவையானது, புதுசா புதுசா கட்டிட்டு இருக்க சபைக்கும் நிறைய தேவைகள் இருக்கு, அதுக்காக நீங்க ஜெபிங்க. இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல இது டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அது மேல அப்படியே கையை வைக்கணும். ஹல்லேலூயா. இங்க இருக்கவங்களும் அது மேல அப்படியே கை வைங்க. இந்த மிக்சர்ல இருந்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். எல்லாரும் அப்படியே கை வச்சு இயேசுவின் நாமத்தினால அப்பா எங்க சபைக்கு தேவையான பொருட்கள், எங்க சபைக்கு தேவையான எல்லா காரியங்களும் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே அவைகள் சந்திக்கப்படுவதாக இந்த நேம் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவரே அப்பா, இதுல என்னென்ன பொருட்கள்லாம் நாங்க எழுதப்பட்டிருக்குமோ, என்னென்ன பொருள்லாம் எங்க சபைக்கு அத்தியாவசியமா தேவைப்படுகிறதோ அவைகள் எல்லாம் இந்த நாள் முதல் கொண்டு அவைகளுக்கான தேவைகள் சந்திக்கப்படுவதாக இந்த நேம் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். தகப்பனே, நீங்க யாரை கொண்டு செய்ய போறீங்களோ செய்யப்பா. நீங்க எந்த மனுஷனை ஆயத்தப்படுத்துறீங்களோ ஆயத்தப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. ஆண்டவரே, ஏகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் சொன்னப்பட்டது போல இப்பொழுதே இதற்கான தேவைகள், இதற்கான பணங்கள், இதற்கான பொருட்கள், இதற்கான காரியங்கள் இந்த நொடிப்பொழுது அவைகளை நான் கட்டவிழ்கிறேன் இயேசுவின் நாமத்தினால வந்தடைவதாக இயேசுவின் நாமத்தினால நீர் கொடுக்க போவதற்காக நன்றிகள் செலுத்துகிறேன். ஆமென் ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்படியே நீங்க அதை அப்படியே திருப்பி ஜெபம் பண்ணுங்க. இந்த பக்கத்தை திருப்புங்க. இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா இந்த பக்கத்துல இருக்கிற தேவைகள் நம்ம அப்படியே தெரியும். ஆன்லைன்ல உங்களுக்கு அடுத்தது டிஸ்பிளே ஆகும். நீங்க அப்படியே அது மேல வீட்டுல டிவி பாக்குறவங்க, இல்ல போன்ல பாக்குறவங்க அப்படியே அது மேல கை வைங்க இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே அப்பா, எங்க இயேசுவிலே தருகிற சபைக்கு தேவையான எல்லா பொருட்களும் எல்லா காரியங்களும் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சந்திக்கப்படுவதாக. ரீபா கண்டா ராபோ ஷண்ட ரபா லேபா கந்தா ரானாமோ சிதந்தரனபா இயேசு கிறிஸ்துவின் கரம் வழி நடத்தப்படுவதாக. ஆண்டவரே அப்பா, இதுல என்னென்னலாம் பொருட்கள் இருக்கோ, என்னென்னலாம் தேவைகள் இருக்கோ அவைகள் எல்லாம் சந்திக்கும்படி நான் பேசுகிறேன். அதுல ஒரு பொருளாகிலும் வராதபடி இருக்கக்கூடாதுப்பா. ஆண்டவரே அப்பா, எல்லாம் வரட்டும், எல்லாம் சேர்த்து சொல்லுங்க, எல்லாம் வரணும், எல்லா பொருட்களும் வரணும். எல்லாம் அந்த கார்டு அப்படியே கையை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால எல்லாம் வரணும். இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கான பொருட்கள் எல்லாம் வரணும். இப்பொழுதே வந்தடைவதாக, இப்பொழுதே வந்தடைவதாக. ஷீபா லண்டோ ரீபா கண்ட ராடனமா லேகா தாராபோ சிகந்தரபா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பேசுகிறோம்ப்பா.
இதற்கான பொருட்களை கொண்டு வாங்க தேவ தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறோம். என்னென்னலாம் வேணுமோ, என்னென்னலாம் வாங்கணுமோ, என்னென்னலாம் செய்யணுமோ, அதற்கான பணம், அதற்கான ஆட்கள், யாரை கொண்டு செய்ய போறாரோ தேவன், அதை எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான காரியங்களை பேசுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. எங்களுக்கான பொருட்களை கொண்டு வாங்க தேவ தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறோம். எங்களுக்கான எல்லா காரியங்களும் செய்யும்படி கட்டளை கொடுக்கிறோம் அப்பா. இந்த பொருட்கள்லாம் எங்க சபைக்கு வர்றதுக்கான காரியங்களை கட்டளை கொடுக்கிறோம். வந்து அடைவதாக இயேசுவின் நாமத்தினால. நீர் அப்படியே செய்யுங்கப்பா, நீர் அப்படியே செய்யுங்க. நீர் எங்களுக்கு இதை கொடுத்து வழிநடத்த போறதுக்காக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றிகளை, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆமென். ஜீசஸ், ஹல்லேலூயா. ஏசப்பா நமக்கு கொடுப்பார், ஏசப்பா நமக்கு கொடுப்பார். ஆமென். இப்பொழுது நீங்க பாப்பீங்க அந்த ஸ்கிரீன்ல, அந்த சபைக்கு, அந்த இடத்துல, சபை கட்டுற இடத்துல மின்சார தடையா இருக்கு. அந்த இடத்துல மின்சாரம் நமக்கு வரணும். அதுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். நீங்க எல்லாம் கண்களை மூடி, அந்த ஸ்கிரீன்ல பாக்குறவங்களுக்கு அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும் சபை, அங்க கை வச்சு உங்களுடைய கரத்தை அங்க வச்சு நீங்க உண்மையாய் நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்குன்னு சொல்றாரு. இங்க இருக்கவங்களும் சரி, உங்க கண்களை மூடி உண்மையாய் அந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழும்பப்படும்படி நீங்க எல்லாரும் கண்களை மூடி இயேசுவின் நாமத்தினாலப்பா ஆண்டவரே அந்த இடத்தை பார்த்து பேசுகிறோம். அந்த இடத்துல தடையா இருக்கிற மின்சாரம் வருவதாக, அதற்கு தடையா இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் எங்களுக்கு சாதகமாய் மாறணும். அதற்கு தடையா இருக்கிற மனுஷர்கள் எல்லாம் எங்களுக்கு செவ்வையாக மாறணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா தடைகளை உடைச்சு போடுகிறவர் பால் பராசிம் எங்களோடு இருந்து வழிநடத்தப்படுவீராக. லேபா கந்தா ரீபா ஷண்டா ராபோ லிபந்தரனமா ரகுடனமா ஷிகண்டரபா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தடைகளை உடைக்கிறவர் அந்த இடத்துல போயிட்டு அப்பா ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினால் அப்பா. அந்த இடத்துல மின்சாரம் வரணும், அதுக்கான வேலைகள் நடக்கப்படணும். அந்த இடத்துல நாங்க சபை கட்டி எழுப்பி தேவனை ஆராதனை செய்யணும்பா. அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் வந்து கர்த்தரை தொழுது கொள்ளும்படி பேசுகிறேன். அங்க இருக்கிறப்பா உம்மை அறியாத ஜனங்கள், இயேசுவை பற்றி தெரியாத ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு விடுதலை அடைஞ்சு இயேசுவுக்கு நேராக நித்தியத்துல வழி நடத்தும்படி அந்த ஒரு சபை இருக்கும்படி நாங்கள் பேசுகிறோம்ப்பா. அதை கட்ட உதவி செய்கிற அந்த குடும்பத்தை, லீதியா அப்பா சிஸ்டர் குடும்பத்தை, தீபக் பிரதர் சிஸ்டர் அவருடைய குடும்பத்தை நாங்கள் பேசுகிறோம். ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. லீதியா சிஸ்டரையும் தீபக் பிரதரை நீங்க ஆசீர்வதிங்க. அந்த இடத்தை கொடுத்து நமக்கு சபை கட்ட உதவி செய்கிறதுக்காக உங்களை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால அப்பா. இந்த குடும்பத்தை இந்த ஊழியத்துக்காக தேர்ந்தெடுத்து முன் குறித்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த இடத்துல உண்மை சபை கட்டப்படணும்ப்பா. ஆண்டவரே அந்த இடத்துல உங்களுடைய கூடாரம் கட்டி எழும்பணும். இங்க இருக்கவங்க எல்லாம் சரி, ஆன்லைன்ல பாக்குறவங்களாம் சரி அப்பா, இவங்க ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கணும் இப்பொழுதே இந்த நேம் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த இடத்துல என்னெல்லாம் நடக்கணுமோ, சபை கட்டுறதுக்கான காரியங்கள் என்னெல்லாம் செய்யப்படணுமோ இப்பொழுதே அவைகளுக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்ட வைக்கிறோம் இந்த நேம் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த பூலோகத்துல நீங்க அதை கட்ட வைங்கப்பா. பரலோகத்துல அப்பா அந்த இடத்துல தடையா இருக்கிற காரியங்கள், வேதனைகள், பாடுகள் அப்பா, மனுஷ திட்டங்கள் அப்பா, பிசாசின் நாசங்கள், மோசங்கள் அப்பா, பொல்லாத மனிதர்கள், தடையா இருக்கிற மின்சாரங்கள் என்னென்னலாம் இருக்குமோ அவைகளை எல்லாவற்றையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சபித்து கேன்சல் பண்ணி இந்த பூலோகத்துல கட்டுகிறோம் அப்பா. நீங்க அந்த பரலோகத்துல கட்டுங்க ஆண்டவரே. அந்த இடத்துல உங்களுடைய ஆலயம் எழும்பும்படியான காரியங்களை கட்ட விழுக்கிறோம். அந்த இடத்துல தேவ தூதர்களை பேசுகிறோம். அங்க போங்க, நீங்க போயிட்டு அந்த இடத்துல இருக்கிற பாதகமான காரியங்களை சாதகமா மாற்றுங்க. அந்த இடத்துல சபை கட்டப்படுறதுக்கான காரியங்களை செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. தேவ தூதர்களுக்கு நாங்கள் சபையாராக சேர்ந்து கட்டளை கொடுக்கிறோம் அப்பா. போன இடத்துல போய் அந்த காரியத்தை எல்லாம் நேர்த்தியாக செம்மையாக செய்து முடிங்க. கர்த்தருடைய ஊழியம் செய்யும்படியான காரியங்கள் அந்த இடத்துல நடப்பதாக. லேபா கந்தா ஷண்டா ரீபா கடா லிதனனமோ சிகனரபா. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பால் பராசி தடைகளை உடைக்கிறவர் அங்க போகிட்டாரு, எல்லாத்தையும் முடச்சு போட போறாரு. அங்க நேர்த்தியாக செம்மையாக ஆண்டவருடைய கூடாரம் எழும்ப போகுது, ஆண்டவருடைய சபை எழும்ப போகுது. ஆண்டவர் நமக்கென்று ஏற்படுத்தி அந்த இடத்துல கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். அங்க விடுதலை அடைய போகிறாங்க, அநேகர் சுகம் அடைய போறாங்க, அநேகர் வாழ்க்கை விடுதலை அடைய போகுது, வியாதியிலிருந்து சுகம் அடைய போகுது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்படி செய்கிறதுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். ஆமென். ஜீசஸ், ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. Praise the Lord in the name of the Lord Jesus Christ. ஆமென். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போறார். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் அந்த இடத்தை நமக்கு கொடுத்துட்டார். அந்த இடத்துல சபையை நம்ம கட்டி எழுப்புகிறோம். அவர் வழி நடத்துகிறார்.
ஆமே. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று ஏசப்பாக்கு நேராக நம்மளை தாழ்த்துவோம். தகப்பனே, ஏசப்பா உமக்கு நேராக நாங்க வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்க எங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் வழிநடத்துக்காக நன்றி. இந்த 3வது நாள் உபவாச நாள்ல எங்களை வழிநடத்துக்காக நன்றி. நாளைய தினத்துல 4வது நாள்லயும் நீங்க நேர்த்தியாக செம்மையாக வழிநடத்த போறதுக்காக உமக்கு நன்றிகள் செலுத்துறேன் அப்பா. எல்லா பாதகமான காரியங்களும் சாதகமா மாறணும், எல்லா போரான காரியங்களும் செவ்வையாக மாறணும்ப்பா. ஆண்டவரே, 21 நாளும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாதபடி, எந்த ஒரு தடை இல்லாதபடி, எந்த ஒரு பாடுகள் வேதனைகள் இல்லாதபடி நல்லபடியா நடந்து முடிக்கணும். குறைவுகளே இருக்கக்கூடாதுப்பா, எல்லாம் நிறைவாக மாறணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கவங்க, சப்போஸ் யாருக்காச்சும் வியாதி வேதனை அப்பா படுக்கையில இருப்பார்கள், இப்பொழுதே தேவக்கரம் அவர்களை இறங்கி தொட்டு சுகமாக்குவதாக. இயேசுவின் சுகம் அளிக்கிற வல்லமை இதை பார்த்து கொண்டு சிரசின் மேல பேசுகிற உங்க மேல ஏதாவது பிரச்சனை வியாதி அந்த இடத்துல கை வச்சுக்கோங்க. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சுகத்தை பேசுகிறேன். Be healed in the name of Jesus Christ. இயேசுவின் பலன் அந்த சிரசின் மேல இறங்குவதாக. எல்லா வியாதிகளும், எல்லா கட்டிகளும், எல்லா பிரச்சனைகளும், கேன்சர், டியூமர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வெளியே இயேசுவின் நாமத்தினால. பிசாசே, அந்த சரீரத்துல இருக்க அதிகாரம் இல்லை. காரணம், அது கர்த்தர் உண்டு பண்ண ஆழமான சரீரம். உனக்கு இருக்க அதிகாரம் இல்லை. வெளியே இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் கரம் இதை பார்த்து கொண்டிருக்க வாழ்க்கையில இருப்பதாக, நிலைத்து நிற்பதாக அவங்களை வழி நடத்துங்கப்பா. லாம்டா லாபோ ஷீகண்டரபா ரேபா தானாமோ ரீபா கானாபா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்பா எங்களை உங்க வாழ்க்கையில அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய், என் சபைக்கு விரோதமாய், என் ஊழியத்துக்கு விரோதமாய், ஆண்டவரே இங்க வந்திருக்க ஜனத்துக்கு விரோதமாய், ஆன்லைன்ல பாக்குறவங்களுக்கு விரோதமாய் பிசாசின் திட்டங்கள், நாசங்கள், மோசங்கள் எல்லாவற்றையும் சபித்து கேன்சல் பண்ணி இந்த உலகத்துல கட்டுகிறோம் அப்பா. நீங்க அந்த பரலோகத்துல கட்டுங்க. எங்க வாழ்க்கையில உம்முடைய நோக்கங்கள், உம்முடைய மகத்துவமான காரியங்கள், உம்முடைய அதிசயமான காரியங்கள் வாழ்க்கை நடக்கப்படி பேசுகிறேன். சங்கீதம் 91:9-10 சொல்லப்பட்டபடி பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாது, வாதம் எங்கள் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91:11-12 சொல்லப்பட்டபடி எங்கள் பாதம் கல்லில் விடாதபடி பரலோகத்தின் தூதர்கள் தன் கரங்களினால ஏந்தி செல்வதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உம்முடைய பிரசனம், உம்முடைய கரம், உம்முடைய வழிநடத்தல் எங்களோடும், எங்க சபையோடும், எங்க குடும்பத்தோடும், இங்க வந்திருக்கிறோடும், இந்த 21 நாள் உபவாசத்தோடும் வழிநடத்தி செல்வதாக இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. நான் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லி முடிக்க விரும்பல. 21 நாள் இந்த ஜெபம் அப்படியே கண்டினியூ ஆகட்டும். நீங்க எல்லாரும் அப்படியே கடந்து போய் வாருங்க. சமாதானத்தோட போய் வாருங்கள். God bless you all.